இந்த பதிவுல இப்போ சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறார்? அவர் ஏன் இன்னும் ஓப்பனா சொல்ல ஆரம்பிக்கல? அவர் ஏன் இன்னும் யாருமே சந்திக்கல? அவர் ஏன் அவரை சந்திச்சாரு, ஏன் இவரை சந்திக்கல? இந்த மாதிரியான சில கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்து நிறைய பேருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அவருடைய ஜாதக ரீதியா அது என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவுல வந்திருக்கும். இந்த பதிவை எல்லாரும் அவசியம் தொடர்ந்து பாருங்க. இந்த பதிவு எல்லாருக்கும் நீங்க பகிருங்க. பகிர்ற மாதிரி நிச்சயமா அது இருக்கும். நமஸ்காரம். சன்னஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் அநேக கோடின நமஸ்காரங்கள். சோ அவருக்கு அவரை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நமஸ்காரங்களை சொல்லிடுறேன். நமஸ்காரம், நமஸ்காரம், நன்றி, நன்றி, நன்றி. காரணம், நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்கேன். நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி அப்ரிசியேஷன் கொடுத்திருக்கேன். நிறைய நல்ல கமெண்ட் வந்திருக்கு. சோ இது மாதிரி எல்லாமே சுத்தி சுத்தி சுபமாவே நடந்திருக்கு அந்த வீடியோவை சுத்தி. அதனால ஒரு பெரிய நமஸ்காரம். ஆக்சுவலா அவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது ஜூன் 22. அவர் சென்னையில தான் பிறந்திருக்கார். பொதுவா எல்லாருக்கும் நிறைய விதமான மாற்று கருத்துக்கள் உண்டு. அவருக்கு கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம்னு. பட் ஆனா நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்த வரைக்கும் அவருடைய லக்னம் கன்னியா லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் அவருக்கு இப்போ வரைக்குமே, அவர் ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே அவருடைய பிரயாணம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்குங்கிறது நம்மளால அது மேட்ச் ஆகுது. மீதி 2 லக்னமுமே பெரிய அளவுல எந்த ஒரு மேட்சிங்கும் ஆகல. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கன்னியா லக்னத்தை பேஸ் பண்ணி இன்னைக்கு விஜய் பத்தின ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம். ஆமா, கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். அவர் பூச நட்சத்திரம், கடகராசி, கன்னி லக்னம், 3ல ராகு, 6ல குரு, 9ல கேது சுக்கிரன், 10ல புதன் சனி சூரியன், 11ல சந்திரனும் செவ்வாயும். சோ இதுதான் அவருடைய ராசி கட்டம். அவருடைய 10ஆம் அதிபதியான இருக்கக்கூடிய புத பகவான் 10ஆம் வீட்டிலே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கார். வாக்கிய பிரகாரம், திருக்கணித பிரகாரம் 9ஆம் வீட்டுல இருக்கார். அதுவும் ஸ்ட்ராங் தான். சோ இந்த மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அவருடைய முதல் செய்யக்கூடிய அந்த சினி ஃபீல்டா இருந்தாலும் சரி, இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த அரசியல் ஃபீல்டா இருந்தாலும் சரி, ரொம்பவே பிரபலமா பிரசித்தமா இருக்கார். நான் அப்ப சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். நிச்சயமா அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் செய்யும். ஆனா அவருக்கு ரொம்ப டஃப்பான பீரியட் எல்லாம் ஃபியூச்சர்ல வரப்போகுது. இப்ப அவரு ஆக்சுவலா இப்ப வந்ததே ஒரு டஃப்பான டைம் தான். பட் ஆனா அது நமக்கு தெரியும் அவ்வளவு டஃப் இல்லைங்கிறது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் ஃபியூச்சர்ல டிவிகேக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷனா இன்னொருத்தர் வளம் வந்துட்டு இருக்கார். அவருடைய ஜாதகமும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவரை பத்தின வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். அதனால அதையும் நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. சோ அவ்வளோ பயங்கர காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் தான் விஜய்க்கு. இவருக்கு பொதுவா 10ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்ன்றதுனால அவர் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து மாறவே மாட்டார். எல்லார்கிட்ட இருந்தும் பயங்கரமா அட்வைஸ் கேட்பார். அவருடைய எனிமியா இருக்கட்டும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவருடைய ரிலேஷன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா மக்களா இருக்கட்டும், அவர் கூட வேலை செய்யற ஆளா இருக்கட்டும், இது மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் அவர் அட்வைஸ் கேட்பார். அதுல எந்த ஒரு ஈகோவும் காமிக்க மாட்டார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வார். ஆனா அவருக்கும் கரெக்டா தான் தோணும் ஒரு லெவலுக்கு மேல. ஏன்னா அவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னா, பயங்கர கிரிமினல் தனமான நல்லவன். ஆக்சுவலா நல்லது பண்ணணும்னா கிரிமினல் பண்ணணும்னா நான் கிரிமினல் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற ஒரு ஜாதகம் விஜயோடைய ஜாதகம். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த ஆட்சியை கவுக்கலாம் முடியாது. ஸ்டாலின் சொல்றார் 6 மாசம் நான் டைம் பார்த்தேன், 3 மாசத்துலயே முடிஞ்சிடும் போல இருக்குன்ற மாதிரி. அவருடைய பையன் சொல்றார், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைகளும் சொல்லுது சீக்கிரமா இந்த பீரியட் முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இந்த ஜாதகம் கிடையாது. ரொம்பவே டஃப்பான ஜாதகம். அதனாலதான் எக்ஸ் சிஎம்
எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்ற பேரு ஸ்டாலினுக்கே கொடுத்தவர் அவர். யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் எந்த சிஎம் ஆவது அவங்களுடைய சொந்த தொகுதியில வந்து தோத்துதா சரித்திரம் உண்டா? ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம். ஆனா இந்த தடவை அதையே உடைச்சிருக்காரு அப்படின்னா அப்போ அவரால் எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போக முடியும்ன்ற அர்த்தம் தானே, அதுதானே. சோ அது வந்து அவருடைய ராசி கட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுது. அடுத்தது தசாம்சம், ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இது. அரசியல், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு ஒரு அம்சம். அது ஒரு ஒரு விதமான சார்ட். சோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சனீஸ்வரர் அப்படின்றவர் துலாம்ல இருக்கார். சனியிலிருந்து 10ஆம் அதிபதி சந்திரன் கரெக்டா 7ஆம் வீட்டுல மேஷத்துல இருக்கார். நேருக்கு நேர் பார்வை. சோ அவர் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அது அவருக்கு சக்சஸா தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், அவருடைய ஆரம்ப காலத்துல பிளாப்னு சொன்னாங்க இல்லையா எல்லா படமும். எனக்கு தெரிஞ்சு 2-3 படம் மட்டும்தான் அவர் போட்ட காசு வந்திருக்காதுன்ற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவருடைய 4வது 5வது படத்துல இருந்து அவருடைய கடைசி படம் வரைக்கும் படம் எவ்வளோ சுமாரா இருந்தாலும், எவ்வளோ மொக்கையா இருந்தாலும், எவ்வளோ கிண்டல் பண்ணாலும், விமர்சனம் பண்ணாலுமே அந்த ப்ரொடியூசர் போட்ட காசை எடுத்துருவாங்க. அந்த காசு எடுக்கிறனால பிளாப் கணக்கு. போட்ட காசு வந்துருது அப்படின்னா அது வந்து பிளாப் கணக்கு கிடையாது. சோ இது வரைக்கும் அவருடைய ஹிஸ்டரியில, அவருடைய சினி ஃபீல்டுல அப்படி நடந்ததே கிடையாது. அதனாலதான் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கார். அதேதான் அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையும். அவருக்கு பிளாப் அப்படிங்கிறது அவரு 35-40 வயசுல ஆரம்பிச்சிருந்தாருன்னா நடந்திருக்கும். அப்ப அவருக்கு ஒரு டைம் வந்தது. ஆனால் ரொம்பவே உஷாரா, ஜாக்கிரதையா, கைடன்ஸோட அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ அதை திருப்பி ஆரம்பிச்சிருக்கார். கரெக்டான நேரத்துல பார்த்து அடிச்சிருக்கார். அவருடைய 50 வயசு 50 வயசு தாண்டின அப்புறம் தான் அவருக்கு வந்து ஃபியூச்சரே இந்த ராஜ்யம், இந்த அரசியல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதகம் அமைப்பு. ஏன்னா 7-7 பாதிக்கு பாதி இல்லையா, அப்படியே ஆப்போசிட். சனீஸ்வரருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறவர் அவருடைய 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது அவருக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆகுன்ற மாதிரி அர்த்தம். அவ்வளவுதான். நீ அந்த ஏன் இப்ப சொல்ற, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீ கேட்கலாம். பட் ஆனால் நான் இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய ஃபீல்டையே. அப்படின்றதுனால நான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் ஃபியூச்சரை பத்தி. விஜய் இருக்கிற வரைக்கும் விஜய் தான் சிஎம்மா இருப்பார். இதுல பெருசா எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்காது. அதே மாதிரி அவருடைய ஜாதகத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனியில இருந்து பத்தக்கூடிய சந்திரன் நேருக்கு நேர் 7ஆம் வீட்டுல இருக்காரு. அப்படின்றதுனால அவரால் யாராலையும் அசைக்க முடியாது. பார்ட்னர்ஷிப் மூலியமா தான் அவருக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனாலயே அவர் யாரையும் நம்ப மாட்டார், யாரையும் பார்ட்னரையும் வச்சுக்க மாட்டார். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா செக்ரட்டேரியட்ல வேலை செய்யறவா சொல்றனால கூட அவர் வந்து கேட்க மாட்டார். அவர் யாரெல்லாம் நம்புறாரோ, ஆனந்த்ல இருந்து, ஆதவ் அர்ஜுனால இருந்து, மோகன் அவர்கள் இருந்து, யார் யாரெல்லாம் அமைச்சர், முக்கியமான அமைச்சர் யார் யாரெல்லாம் அவருக்கு ரொம்ப க்ளோஸோ அவங்க யாரு சொன்னாலுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா எடுத்துக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும், அவருடைய ஹிருதயத்துக்கு தெரியும், அவருடைய புத்திக்கு தெரியும், அதுதான் வந்து அவர் பெருசா வந்து எடுத்துப்பார். அதனால இந்த தடவை நான் இது ஷியோரா சொல்றேன், விஜய் இருக்கிற வரைக்கும் திருப்பி இது எனக்கு தெரிஞ்ச நல்லா தடவை சொல்றேன், அவரை வந்து யாராலையும் வந்து மாற்றி இந்த போஸ்டிங்க்கு வருது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுறது. ஃபியூச்சர்ல நிறைய டஃப்பான விஷயங்கள் நடக்க இருக்கு. நீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, இந்த பதிவு எல்லாருக்கும் பகிருங்கோ. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, நடக்க இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். வேதோக்தமான, சாஸ்திரோக்தமான, ஜோதிட ரீதியான, அரசியல் ரீதியான இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய சன் அஸ்ட்ரோ டிவில தொடர்ந்து வர இருக்கு. அதனால எல்லாரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு நல்ல பதிவுல நம்ம வந்து சந்திக்கலாம். நமஸ்காரங்கள்.